12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். விழுந்த கடமை இதுவே. ஆண்டவருக்கு மகிமை. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள் எல்லா மனுஷனும் விழுந்த ஆண்டவருக்கு மகிமை. சாலமோன் இந்த உலக பிரசித்தி பெற்றதான ஒரு மனிதன். எதில் என்றால் ஞானத்திலே பிரசித்தி பெற்ற மனிதன். அவனை போல ஞானவான் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனே சொன்னார், இவனை போலொத்த ஒரு ஞானவான் இதற்கு முன்னும் இருந்ததில்லை, இதற்கு பின்னும் வரப்போவதில்லை. ஆமாம், அவ்வளவு தேவன் அவனை அனந்த ஞானத்தினாலே நிரப்பினார். ஞானம் என்று சொல்லும்போது நாம் பயன்படுத்துகிற ஞானமெல்லாம் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. சயின்டிஸ்டினுடைய இதில் நாம் பயன்படுத்துகிற ஞானம் தேவன் நமக்கு கொடுத்த ஞானம். பயன்படுத்துறது மேக்சிமம் 5%. எவ்வளோதானா? ஞானிகள் விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் 6-7% பயன்படுத்துகிறாங்க. நல்ல படித்த மேதைகள் அவங்க ஒரு 5% படுத்துகிறாங்க. என்னை போல் நம்மை போல ஒரு 2% 3% வச்சுக்கலாம். கத்திற்கு பயன்படும், அவ்வளோதான். இதுவே இவ்வளோ இருக்குது அப்படின்னா 100% பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 100% பயன்படுத்தக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் யாரு கொடுத்துருக்கிறாரு? சாலமோனு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் அப்படி 100% பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஞானத்தை கொடுப்பான்னு சொன்னால் அவன் மிருகங்களோடு பேச முடியும். அதான் புனைக்கதைகள் நிறைய உண்டு. சாலமோன் பரிவாரத்தோடு போகும்போது எறும்பு கூட்டங்கள் நிச்சயம் தான் அப்படி போயிருந்தது. அதில் எறும்பு கூட்டத்தோடு சொன்னதான் செத்தம் அன்னைக்கு. அதாவது கற்பனை இது. அதான் ஞானவான் என்பதற்கு அது சொல்ல விரும்பினக்காது. செத்தம் சாலமோன் நினைஞ்சிடாரு. அதுக்கு எப்படி பேரெல்லாம் தெரியும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் சொல்லுவாங்க, சாலமோன் படையோடு வருகிறார், நம்மை நசுக்கி கொன்றுவார் செத்தம் அப்படின்னு சொல்லும்போது சாலமோன் அதை கேட்டுவிட்டு படையை நிறுத்தி அவன் என்ன அதை சுற்றி போக பண்ணினான். கர்த்தருக்கு பயப்படாது. இதை இங்கே படிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு புனைக்கதைகள்லாம் உண்டு. எதை சொல்வதற்கு என்று சொன்னால், எறும்பை காப்பாற்றுவதற்குன்னு சொல்லப்படவில்லை. அவனுடைய ஞானம் எந்த மிருகத்தினுடைய பறவைகளுடைய பாஷைகளை பேசக்கூடிய ஞானம் அவனுக்கு உண்டு என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு, அதை காண்பிப்பதற்கு. அது உண்மையை போய் நமக்கு தெரியாது. சரி, அதில் வாக்குவாதம் நம்மகிட்ட வந்துட வேண்டாம். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் அது அப்படி இருக்கும். ஏன்னா ஆதாமுக்கு இருந்த ஞானம் அப்படிப்பட்ட ஞானம், ஞாபக சக்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இருந்த காலத்தில் ஆண்டவர் உண்டாக்கின மிருக நடப்பன மட்டும் குறைந்தபட்சம் 25,000 உண்டு. 25,000னா சிங்கம் 25,000, புலி 25,000 கிடையாது. சிங்கம்னா ஒன்று தான், ஆனால் அது லட்சக்கணக்கில் இருக்கும். புலின்னா ஒன்று தான், லட்சக்கணக்கில் இருக்கும். கரடினா ஒன்று தான், லட்சக்கணக்கில் இருக்கும். 25,000 எல்லாத்தையும் ஆண்டு வர சொன்னார். எல்லாம் வரிசையாக வாங்கடா, பேர் கொடுப்பான் அப்படின்னு எல்லாம் வருகிறது. இவன் கொடுத்த பேர் தான் இன்றைக்கு என்ன செய்கிறது இருக்குது. அவன் அன்றைக்கு பேர் கொடுத்து விட்டான். சரி, பேரை வைக்கிறது பெருசு இல்லை. நம்ம பிள்ளைகள் ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு பேர் வைக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த உடனே பேர் வைக்கிறாங்க. கூப்பிடும்போது 2 பிள்ளைகள் பேரை என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. நாமே கிளாஸ் டீச்சருக்கு ரொம்ப குழப்பம். பழகுனதுக்கு அப்புறம் தான் நல்லா வரும். முதல்ல வந்தவொடனே 50 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் பேரை கேட்பாங்க, மனசில் இருக்காது. பேரை கேட்டுக்கிடுவாங்க. ரிஜிஸ்டரை பார்த்து ஒவ்வொருத்தராக சொல்ல ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாள் ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பேராக மனசில் என்ன செய்யும். பேரை கேட்ட உடனே அடுத்த லிஸ்ட்டை டீச்சர் அவன் பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்போம், தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஞாபக சக்தி நமக்கு என்ன செய்யாது. பழகின பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அவன் 25,000 பேர் வச்சான். 25,000 பேர் வச்சுட்டு மறுபடியும் சிங்கம் வரும்போது சிங்கம் தான் கூப்பிட்டான். ஒரு நேரம் பேர் வச்சான், அவன் வாழ்க்கையிலே மறக்கலை. அந்த ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, இதெல்லாம் இது ஞானத்தோடு இணைந்த ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம் அளவற்றது. அந்த ஞானத்தை கேட்பதற்கு பல தேசத்திலிருந்தெல்லாம் வந்தாங்க. எப்படி அருமையான ஞானம், எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விதவிதமான முறைகளிலே அவனை பரிசோதித்து பரிசுகளை கொடுத்து பரிசுகளை வாங்கி
சென்றதான தேசத்தார் உண்டு. அவ்வளோ பெரிய ஞானி. சுவரில் முளைக்கிற புல் பூண்டுகளுக்கு கூட கவிதை எழுதி வச்சிருந்தான். ஆராய்ந்து அதை எழுதி வைத்திருந்தான். வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய, சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடியவைகள், பூமியில் எல்லாவற்றையும், சமுத்திரத்தின் மச்சங்கள், நடப்பன, ஊர்வன, பரப்பன எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கறது ஒன்றுமே கிடையாது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவன் ஆராய்ந்து பார்த்து தேவனை பற்றி மாத்திரமல்ல, சாத்தானை பற்றியும் ஆராய்ந்திருக்கிறான். சாத்தானை பற்றி ஆராய்ந்து அவன் எழுதின புத்தகத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் உண்டு. நம்முடைய கரத்திலே கிடைக்கவில்லை, அது மறைவாய் இருக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆகவே அநேக புத்தகங்கள் எழுதினால் நமக்கு கிடைத்தவைகள் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சில சங்கீதங்கள். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆகவே இவையெல்லாம் அவன் எழுதின புத்தகங்கள். ஆராய்ந்து பார்க்காதவை எல்லாம், அவன் எல்லாம் பார்க்காத ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஞானி. அவன் அனுபவித்தது அவனை போல யாரும் என்ன செய்யலை, அனுபவித்தது கிடையாது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆண்டவரே சொன்னார், நான் பூக்களுக்கு அல்லது செடிகள் பூக்கிற பூக்களுக்கு உடுத்தி வைத்திருக்கிறேனே, இந்த உடுத்தி வைத்தது போல் இந்த உலகத்தில் யாரும் என்ன செய்ததில்லை, உடுத்தினதில்லை. சாலமோன் முதலாய் அவனை தான் வச்சார். ஏன்னா சாலமோன் அவ்வளோ உடுத்தி வைத்திருந்தாலும் தேவன் வேலுக்கு உடுத்தின விதங்கள் வேறு என்பதை சொல்லும்போது சாலமோனை தான் வைத்தார். ஏன்னா அவன் உடுத்தி பார்த்தவன். ஆமாம், நம்ம பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து உடுத்தி எப்படி அழகு பார்ப்போம். பையங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பேண்ட்டையும் ஒரு சேட்டையும். இப்போ கட்டிக்க ஒட்டிக்க இந்த மாதிரி சின்ன வேஷ்டியை கொடுப்பாங்க, அதோடு முடிஞ்சுது. அதுக்கு மேலே போனால் ட்ரௌசர் முடிஞ்சுது. அவனுக்கு 2, 3 முடிஞ்சுது. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாங்க. அதுதான் இருக்குது. சரி, பொறாமையில் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, இயற்கையில் அப்படி தான். அப்போ பார்த்து இதே போல் அவனுக்கு 70 மனைவிமார், 300 மறுமனையாட்டி, 1000 பேர். ஒரு ஆள்கிட்ட ஒரு நாள் பேசுனாலே 3 வருஷம் ஆகும் அந்த ஆள்கிட்ட மறுபடியும் பேசுறதுக்கு. அவ்வளோ ஆட்கள் இருந்தது. எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்தவன். 8th புடவைகள் வரும். நம்ம புடவை பண்ணனா மேக்ஸிமம் 5, 6 எடுத்து கொடுப்பாங்க. சரி, அவன்லாம் கான்ட்ராக்ட் பேசிக். கப்பல் எவ்வளோ இருக்குது, 25 லட்சம் புடவை இருக்குது, அப்படி இறக்கிட்டு போயிரு அப்படின்றான். எவ்வளோ லட்சம் புடவை இருக்குது, ஒரு கோடி புடவை வச்சுருக்குறோம், அவ்வளோத்தையும் கொண்டு இறக்கிருக்கு. ஏன்னா இங்கே இவனுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அவன் குளிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்க எடுத்துலாம் கொடுக்க, வேணுங்கிறத எடுத்துக்கிடுங்க. உடுத்தி பார்த்து மகிழ்ந்தவன், உணவு உண்டு மகிழ்ந்தவன். எல்லாத்திலையும் இவனை போல யாரும் அனுபவித்ததில்லை. அவ்வளவு செய்துட்டு கடைசியில் சொல்கிறான், காரியத்தின் கடைத்தொகை. கன்க்ளூஷன் வந்துட்டு சொல்கிறான், கர்த்தருக்கு பயப்படுதலை விட மேலானதுன்னு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். படித்திருக்கலாம், பணம் சம்பாதித்திருக்கலாம், உயர் பதவி இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி கர்த்தருக்கு பயப்படுதல் கட்டாயம் இருக்கணும். ஆமாம், ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தருக்கு ஏன் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து அடிக்கடி சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் எல்லாமே நினைச்சிட்டு போய்விட்டது. காரணம் என்ன அப்படின்னா, பல காரணங்கள். உலகத்தில் சொல்லுவாங்க, கோயில் பெருச்சாலி சிலைக்கு என்ன செய்யாது, பயப்படாது. இவன் பயந்து போய் அதுக்கு நல்ல லட்டு ஜிலேபிலாம் வச்சுட்டு வருவான். பயந்து போய் வச்சுட்டு அர்ச்சனைகள் செய்து எல்லாம் பண்ணிவிட்டு பயபக்தியாக மாலை போட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவான். பொந்துக்குள்ளே இருக்கிற பெருச்சாலி பார்த்துட்டே இருக்கும், எப்பண்டா போவான்னு. கதவை அடைக்கிற சத்தம் டம்மார்னு கேட்டவுடனே டஹார்னு அது வெளியே வந்துடும். வெளியே வந்து அது வழியாக ஏறி வரும். அந்த செல்ல வழியாக தலை வழியாக ஏறி இறங்கி அது போட்டிருக்க மாலைகளெல்லாம் பிடிச்சி தொங்கி இறங்கி இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு அது பாட்டு போயிடும். இது நம்மளை அடிக்கும் பிடிக்கும், ஒன்றும் செய்யாது. ஆனால் வச்சவனுக்கு அது தொடக்கூடாதுங்கிற பயம் என்ன செய்யும் அவனுக்கு. வெளியேருந்து வர்றவனுக்கு இருக்கிற பயம் கோயில் பெருச்சாலிக்கு என்ன செய்யாது இருக்கா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அநேக கிறிஸ்தவ உலகத்தில் என்ன ஆகுதுன்னா, இதே போலதான அனுபவங்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நிறைய பேருக்கு இல்லாமலே போய்விடுகிறது காலங்கள் நடுவே. ஆனால் ஒன்று, நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கட்டாயம் இருக்கணும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? பெரியவராக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேறு எது இருக்கோ இல்லையோ, சம்பாத்தியம் இருக்கோ இல்லையோ, படிப்பு இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால்
இந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். அதான் வேதத்தில் சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையை கொடுக்கிறார். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். ஆமென். ஆண்டவர் முதல்ல அவன் ஆசீர்வதிக்கும் போது அவன் ஒருவேளை சாதாரண தொழில் செய்கிறவனாக இருக்கலாம், அல்லது படித்து உத்தியோகம் பண்ணுகிறவனாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு தொழிற்சாலை அதிபராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷனுடைய பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவன் தனி ஒரு மனுஷனாக இருக்கிறான், வாலிப வயதில் வளர்ந்து வருகிறான். கர்த்தருக்கு பயந்து செய்யும்போது கைகளின் பிரயாசங்கள், ஒரு வேலை செய்யும் போது கைத்தொழிலோ தொழிற்சாலை வேலையோ அல்லது சாதாரண வியாபாரமோ ஏதோ செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதை ஆசீர்வதிக்கும் போது இவன் சாப்பிட்டு இவனுடைய குடும்பத்தார் சொல்ல அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் இருக்கு, சாப்பிட்டு இன்னும் மீதம் 2 பேர் சாப்பிடலாம். அவனோட பிரயாசத்தை மீதம் வைக்கும் போது இவனுக்கு ஒரு துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதான் சொன்னேன், கர்த்தருக்கு பயந்து விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அடுத்த சிறப்பு என்ன வந்துருதுன்னா, அவன் மனைவி வீட்டோரின் கணிதரும் திராட்சை கொடியை போல செய்வான் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படாத. ஏன் திராட்சை கொடியை போல இருப்பான? வளைஞ்சு நெளிஞ்சு ஒல்லியாக ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொருள் அல்ல. திராட்சை ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்த காட்டக்கூடியது. கர்த்தருக்கு பயந்து வரும்போது அவனுக்கு அமைகிற ஒரு மனைவி, கர்த்தருக்கு பயந்த ஒரு நபர், அது ஆன்மீக வாழ்க்கைக்கு உரிய, குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தக்கூடிய நல்ல ஒரு நபராய் அமையும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அந்த திராட்சை அடுத்த எதற்கு பயன்படுத்தா நிறைய பகுதி சொல்லப்படுது. ஒன்று, திராட்சை ரசம் கண்ணீரை என்ன செய்யுமா? வளர்க்கும். வாசித்திருக்கீங்களா? எல்லாம் அமைதியாக இருக்குங்க. திராட்சை ரசம் கண்ணீரை வளர்க்கும் தெரியுமா? நாங்கள் குடிச்சாதுன்னா தெரியும். திராட்சை ரசம் பிழிஞ்சு நீங்கள் குடிச்சு பாருங்க, அதாவது திராட்சை பழம் சாப்பிட்டு பாருங்க, அதாவது திராட்சை பழத்தை வச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க. கண்ணீரை என்ன செய்யுமா? ரத்தம் ஊறும். சிலருக்கு சதை தான் ஊறுது, ஆனால் ரத்தம் என்ன செய்யும்? அப்படி மிகுதியாகும், ஊறும். கண்ணீரை வளர்க்கும் என்பது பொருள் என்ன அப்படின்னா, அப்போ வாலிய பையங்களை வளர்க்காத என்பது அது பொருள் அல்ல. அவனுடைய ஆவிக்குரிய பொருள்னா கண்ணீர் என்பது, கன்னிகை என்பது பரிசுத்தத்தை சுட்டி காட்டுகிறது. சுத்தம், பரிசுத்த வாழ்வு. அப்போ அந்த மனைவி அமையும் போது குடும்பம் பரிசுத்த வாழ்க்கையிலே அந்த வீடு என்ன செய்யும்? தெய்வ பக்தியோடு வளர்வதுக்குரியதாய் மாறும். அவன் அந்த வளர்வுக்குரியதாய் மாறி வரும்போது கைகளின் பிரயாசங்கள் இன்னும் கர்த்தர் கூட வைப்பார். அந்த பிரயாசங்கள் கூடும் போது இன்னும் சேர்க்கைகள் ஏற்படுவதற்கு பிள்ளைகள் ஒளிய மர கன்றுகளை போல உட்காருவார்கள். ஆமாம். அந்த கையில் பிரயாசம் குறையாது, அதில் மீதம் உண்டாக பெருக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பிரயாசங்களை கர்த்தர் முதல்ல என்ன செய்வார்? தனி ஒரு மனிதனை ஆஸ்வதிக்கிறவர் பிரயாசத்தின் மூலம் ஆஸ்வதிக்கும் போது மனைவி பிள்ளைகளை சொல்லும் போது ஒளிய மர கன்றுகளை போல. நம்ம ஊரில் சொல்லும் போது வாழையடி வாழையாக, வாழை மரம் சொல்லுவாங்க. வாழை மரத்துக்கு முடிவு கிடையாது, அது எங்கே வச்சாலும் அது பெருக்கம். ஒரு வாழை கிடைச்சா போதும், நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழை தோப்பை என்ன செய்யலாம், வச்சிடலாம். அதனுடைய பெருக்கம் இருக்குது, நீடித்த வாழ்வு. இதே போல ஒளிய மரமும் நீடித்த வாழ்க்கைக்குரியது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவன் ஆலயத்தில் ஒளிய மரத்தை போல இருப்பான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆலயத்தில் ஒளிய மரத்திற்கு நீடித்த வாழ்வு இருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளைகள், அந்த நீடித்த வாழ்வு என்பது பிள்ளைகளை சுற்றி இருக்கும் என்பது, ஒளிய மர கண்டுகளை போல இருப்பான் என்பது அந்த பிள்ளைகளுடைய சந்ததியா. அப்போ இவனுடைய வாழ்க்கையில நீடித்த ஒரு சந்ததியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்கிறார், அவனுக்கு வைக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமாம். எருசலேமின் வாழ்வு என்று சொல்வது சமாதான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய வாழ்வு, தேவனை ஆராதிக்கக்கூடிய வாழ்வு, தேவனை முகமுமாய் தரிசிக்கக்கூடிய வாழ்வு, தேவ மகிமையை காணக்கூடிய, எல்லாம் எருசலேமின் வாழ்வு. காம்பேக்ட் சிட்டி எருசலேமை சொல்லும் போது அது நல்ல ஒரு எல்லாவற்றையும் அமைக்கப்பட்ட அற்புதமான ஒரு நகரம். கர்த்தருக்கு பயம் உண்டாவது, அது மகாராஜாவின் நகரம். அப்போ இப்படி அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனுக்கு கொடுக்க ஆசீர்வாதம். ஆமாம். இந்த கால விழாட்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கட்டாயம் இருக்கணும். ஆமாம். இதாக இருக்கீங்களா? வேதம் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா நமக்கு என்ன நினைக்கிறோம்? போட்டு தள்ளிடுவோம், அருவாள் எடுத்து போட்டு தள்ளிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. நம்முடைய ஆண்டவர் அப்பெல்லாம் செய்கிறதில்ல. இந்த பயம் என்பது, பயத்தில் 2-3 விதமான பயம்லாம் இருக்குது. கொன்றுவார் அப்படிங்கிற பயம் இருக்குது. மற்றவங்க என்ன செய்வாங்க? போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு. நம்ம பாரம்பரிய முன்னாட்கள் உள்ள பாரம்பரியம் எடுத்துக்கொள்வோமே. ஊருக்கு வெளியே சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க.
அதுக்கு அவங்களுடைய வார்த்தையின்படி சொன்னால் அதெல்லாம் எது? காவல் தெய்வங்கள். அது தெய்வங்கள் காவல் தெய்வங்கள். காவல் எப்படி நிற்கும்? என் உயரத்துக்கு அருவாளை வச்சு நிற்கும், ஈட்டி வச்சு நிற்கும். அப்படி தான் நிற்கும். அதுக்கு ஒரு கோட்டை சுவரெல்லாம் கட்டி உள்ள வச்சுருப்பாங்க. படையெல்லாம் பண்ணுறது வருஷத்துக்கு ஒருக்க மாதத்துக்கு ஒருக்க ஒவ்வொருத்தராக அவங்க குடும்பமாக வந்து செய்யிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த கடவுள் நம்மளை என்ன செய்யுது? காக்குது. அது ஒரு காவல் தெய்வம். ஆனால் காவல் தெய்வத்தில் எதுக்கு இருக்கும் கட்டாயம்? பெரிய அருவாள் ஒன்று இருக்கும். அதை ஒன்று அதுக்கு பயப்படணும் இல்லையா? அருவாளோட உயரத்தை பார்த்தே பயத்துறோம். சும்மா போட்டாலே ரெண்டாக பிளந்துடும். அப்படி இருக்கிற மாதிரி ஒன்றால் அவன் ஏதாவது செய்திடக்கூடாது, ஏதாவது ஒன்று நம்ம செய்யிட்டு போயிடுவோம், அதை சமாதானப்படுத்த ஏதாவது செய்யிட்டு போயிடுவோன்ட்டு அப்படி பயம் போட்டு தள்ளிருங்கிற பயம்தான் இருக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பயத்தை நம்ம கொடுக்கல. தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை எவ்வளோ உறவு வைத்திருக்குதோ அந்த உறவின் பயம். தகப்பனு கூட சில நேரம் அடிப்பாருங்கிற பயம் இருக்கும். அந்த நம்முடைய ஆண்டவருக்கு வேறு விதத்தில் ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, ஒரு பையன் உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கிறான், ரோட்டில் அடாவடித்தனம் பண்ணிட்டு ஒரு மாதிரி நடந்தான்னா ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு சொல்கிறத விட அவன் என்ன சொல்லுவாங்க? என்னடா இப்படி பண்ணுற, நீ யார்? யார் பிள்ளை, யார் பையன்? அவன் சொல்கிறான் இவருடைய பையன். அவர் போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. அவர் நல்ல மனுஷனுக்கு இப்படி பையன், என்ன நீ கொடூரமான காரியத்தை செய்கிறியாப்பா, அப்படி செய்யாத அப்படிமா. இவன் செய்தான்னா பாதிப்பு யாருக்கு தான் வருது? அதனால தான் நம்ம ரோட்டில் போகும்போது ஒழுங்காக போகிறோம், அடாவடித்தனம் பண்ணுறதில்லை. ரோட்டில் போகும்போது நமக்கு பண்ண தெரியாதா? அந்த பசங்களாம் பண்ணுறானுங்களே ரோட்டில் அப்படின்னு கத்திட்டு போவானுங்க. முதல்ல அவன் கத்திட்டு போகிறானு, என்ன பிள்ளை பெற்றிருக்கான் மனுஷன், இது பிள்ளையா இது அப்படிங்கன்னா தகப்பனை தான் ஏசுகிறாங்க, தாயை ஏசுகிறாங்க. அந்த பிள்ளைய நின்று கேட்டதுன்னா அடுத்த செய்ய மாட்டான். நமக்கு ஒரு உள்ளூர் ஒரு பயம் இருக்குது, நான் அப்படிலாம் கத்திட்டு போகக்கூடாது, கேட்டால் நம்ம அப்பாவுக்கு பேர் என்ன செய்கிறோம்? கெட்டு போயிடும், நம்முடைய அப்பாவை மதிப்பீடு குறைஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தினால அது என்ன வருது பாருங்க, அது ஒரு பயம், ஒரு சின்ன பயம், மரியாதைக்குரிய பயம், கனத்துக்குரிய பயம். ஆமாம், நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? இந்த பயத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு, கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நாம் எப்படி நம்ம மோசமாக நடக்கிறோம், நாகரிகமாக நடக்கிறோம், ஒழுக்கக்கேடாக நடக்கிறோம்னா நமக்கு கெட்ட பேர் என்பதில்லை, மனுஷன் இப்படி தான் இருப்பான்னு போயிடுவாங்க. ஆனால் இவன் ஆராதிக்கிறான், கையில் பைபிள் வச்சுருக்கான் பாருங்க, கையில் பைபிள் வச்சுருக்கிறான், அல்லது சிலுவையை போட்டுருக்கான், அல்லது வேறு என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவன் பார்ப்பான் கிறிஸ்தவ பையன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் சொல்லுவான், என்ன கடவுளை ஆராதிக்கிற, என்ன சர்ச்சுக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லி முதல்ல யாரை தான் கேட்பான்? ஆராதிக்கிற ஆண்டவர் தான் கேட்பான். நமக்குள்ளே ஒரு பயம், நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேர் வரக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது, நாம் ஒழுங்காக நடக்கணுங்கிறது. 10 பேர் அநாகரிகமாக பேசுகிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், மோசமாக பேசுகிறோம், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், களவு செய்கிறான், நம்ம ஏன் செய்கிறது இல்லை அப்படின்னா என் ஆண்டவருக்கு என்ன பேர் வரக்கூடாது. அந்த பயத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆமாம், மரியாதைக்குரிய பயம், கனத்துக்குரிய பயம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எஜமான் என்று சொல்லி வச்சுட்டா எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் தகப்பன் அல்லது நான் பிதா என்று சொன்னால் எனக்கு கொடுக்கக்கூடிய கனமும் எனக்கு கொடுக்கக்கூடிய பயமும் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உலகத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கணும். ஆமாம், அது ஜீவிய காலம் முழுவதும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளி சமுதாய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆட்களுக்கு இருந்ததுன்னா பிரச்சனை தானாக தீர்ந்துடும். ஆமாம், உலக ரீதியாக சொல்லணும்னா அப்படி தான், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படும் பயத்துக்கு அவன் கொடுக்குற ஒரு பேர் பாருங்க. வாசிங்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கப்படி கேட்குறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுறது அவருக்கு உகந்த. நம்ம ஸ்ப்ரே அடிக்கணும், நம்ம கடைக்கு போகிறோம், நமக்கு கிஃப்டாக நிறைய ஸ்ப்ரே வரும், நம்ம விரும்பாததும் வரும், விரும்பினதும் வரும், எப்படின்னு வரும், ஏன்னா அவங்க வாங்கிட்டு வராங்க. ஆனால் அதை அதிகமாக நாம் என்ன செய்யறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. நமக்கு பிடித்தமான ஸ்ப்ரே, பிடித்தமான பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம். கடைக்கு போனால் பிடித்தமானது எத்தனையோ இருக்குது, பிடித்தமானது மட்டும் வாங்கிட்டு வந்து அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு அந்த ஸ்மெல் என்ன செய்யுது, அந்த அந்த ஸ்மெல் என்ன இருக்குது, அந்த சுகந்த வாசனை போல் மறுபடியும் நமக்கு பிடித்தமான ஸ்மெல் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த ஏசியெல்லாம் போட்டிருக்காங்க, இதில் ஒரு பெர்ஃப்யூம் ஒரு பஞ்சில் அடித்து தூக்கி உள்ளே வச்சா போதும், அடுத்த வாரம் எப்படி இருக்கும், பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும்.
சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு என்ன செய்யாது. ஏன்னா அந்த பெர்ஃப்யூம் பாஸ்டருக்கு தான் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது. இன்னொரு பெர்ஃப்யூம் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அப்போ அவங்கவுங்களுக்கு பிடித்த பெர்ஃப்யூம் இருக்குது, அவங்க அதை தான் வாங்குவாங்க. எவ்வளோ விலை கொடுத்தாலும் பெர்ஃப்யூமுடைய விலைலாம் ரொம்ப டாப்பாக இருக்கும். நீங்கள் நானும் போனால் 300 வாங்குவோம், 400 வாங்குவோம். கடைக்கு போனால் பெர்ஃப்யூமு 75 ml தான் இருக்குது, 10,000 அப்படிங்கணும். நாம் அதை பார்த்துட்டு 10,000 வாங்கவா, 10 நாள் பெர்ஃப்யூம் இல்லாமலே போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம், யோசிப்போம். 10,000 நினச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளி போனோன்னா 1,00,000 100 மில்லி தான் இருக்குது, 1,00,000 பெர்ஃப்யூம். அதை வாங்குறாங்கன்னு கேட்டால் அது போட்டி போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஒருவனுக்கு அந்த சுகந்த வாசனை பிடிச்சிட்டுன்னு சொன்னால் பொருளாதாரத்தை பார்ப்பதில்லை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதே போல் அவருக்கு சுகந்த வாசனையாக நாம் பயப்படுற பயம் சுகந்த வாசனை இருக்குது. அவருக்கு பிடித்தமான வாசனையாக இருந்தால் உங்களுக்காக எதையும் செய்ய அவர் கவலைப்படுவது இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக. மனுஷனே தனக்கு பிடித்த பெர்ஃப்யூமுக்கு ரேட்டு பார்க்கலன்னு சொல்லும்போது அவருக்கு சுகந்த வாசனையான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் நம்மகிட்ட ரேட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார், ஆசீர்வாதத்துக்கு அளவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அளவில்லாத ஆசீர்வாதம் நம்ம நிரப்ப அவர் வல்லவர். நமக்காக எதையும் அவர் இழக்க வேண்டுமானால் இழக்க வல்லவர். ஆமாம், இதாக இருக்குங்களா? அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து சொல்லும்போது அது 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 ஒரு கடமை என்று சொல்லப்படுது. அது என்னதான் கடமை? கர்த்தருக்கு பயப்படாதா? நம்மேல் விழுந்த என்னதான், நம்மேல் விழுந்த கடமை 2 3 உண்டு. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தருக்கு பயப்படாததாக. பரிசுத்தம் அல்லது இதில் கர்த்தருக்கு பயப்படுறது நம்மேல் விழுந்த கடமை. நாம் கர்த்தருக்கு பயப்படணும், அது கட்டாயம். அது என்னது? கட்டாயம். கடமை என்பது கட்டாயம். பிள்ளை பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது கட்டாயம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது என்னது? கட்டாயம். படிக்க வைக்க வேண்டியது கட்டாயம். அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டியது கட்டாயம். அந்த பிள்ளைகளுக்கு உயர் நிலை வளர்ந்தனையும் எல்லாம் செய்ய வேண்டியது கட்டாயம். அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டியது என்னது? கட்டாயம். உதவி செய்ய வேண்டியது கட்டாயம். பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்ய வேண்டியது கட்டாயம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி அங்கேருந்து அனுப்பி கொடுப்பது என்னது? இதெல்லாம் கட்டாயமானது ஒன்று காரியம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கட்டாயமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஜீவனை கொடுத்தாரு, அது கட்டாயம் கிடையாது, அன்பினால் கொடுத்தார். அந்த அன்பினால் பெற்றுக்கொண்ட ஒன்றை அவருக்கு பயப்படும் பயத்தோடு கட்டாயமாய் அவரை அறிவிக்க வேண்டும் என்பது தான் நம்ம விழுந்த கடமையாக என்ன செய்யுது மாறுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட கட்டாயமான வேலை. வாலிப தம்பியாக இருந்தாலும் வாலிப தங்கமாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கட்டாயம் என்ன செய்யணும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா முன்னால் பொய் சொல்லி பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா முன்னால் தம் அடித்து பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா முன்னால் பிடிச்சி பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா முன்னால் மோசமாக நடந்து பாருங்கள். அது என்ன செய்யும்? நடந்துருவீங்க. நடந்து பாருங்கன்னு நடப்பீங்களா? மோசமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அப்பா இருக்கார் அம்மா இருக்கார், அமைதியாக இருப்பான். செல்ஃபோனை எடுக்காதடா அப்படின்னு சொல்லிப்பார். ஆனால் அவர் அப்பா வந்தாலும் செல்ஃபோனை தூக்கி உள்ளே வச்சுருவான். நல்ல நல்ல பையன் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பான். அவர் போனதுக்கப்புறம் என்ன செய்வான்? அப்போ அவனுக்கு தெரியுது இவர் இருந்தால் இதை என்ன செய்யக்கூடாது. இதைத்தான் இது ஒரு பயம் இருக்கு இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னா, நாம் பாவம் செய்யும் போது அக்கிரமம் செய்யும் போது தேவனுக்கு விரோதமான காரியம், மனுஷனுக்கு விரோதமானவைகள், மனுஷனுக்கு எதிரான கிரியைகள் செய்யும் போது கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு கட்டாயம் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அவர் இல்லைங்கிறதுக்காக அவரை பற்றி தூஷணமாக பேசக்கூடாது. அவர் இல்லை என்பதற்காக அவரை இப்படி புறம் கூறக்கூடாது. அவங்க இல்லை என்பதற்காக அவர், ஆனால் ஒன்றை விட அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை கண்டு கொண்டிருக்கிற நம் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு எப்போது இருந்தால் கர்த்தருக்கு பயப்படும் பயம், அதுதான் நம்ம வீணாக பேச மாட்டோம். ஆமாம், வீணான காரியம் உட்பட மாட்டோம், வீணானவைகளுக்கு நம்ம செய்ய மாட்டோம். அந்த உணர்வு இருக்கு, எப்போதும் இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அவர் இருக்கிறார், அவர் இருக்கிற அந்த உணர்வு எப்போது இருக்குதோ அப்போதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்கு என்ன செய்யும். இதில் பவுல் சொல்கிறான், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா அவனுக்கு உணர்த்தக்கூடியதான உணர்வுகள் என்ன செய்யிட்டு செத்து போயிடுச்சு. உதாரணம் சொல்கிறேனே, சூடுண்ட பொய்யர். நான் வேலை செய்கிறோம், கையில் தீப்பட்டு பொத்து அப்படி பபுள் வந்துச்சு. டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் குத்தி எடுத்து இந்த நீரெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு மருந்து போட்டு வைக்கிறாங்க. 2 வாரம் கழிச்ச உடனே அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒயிட் ஆயிடும். அந்த இடம் எப்படி இருக்கும்?
அந்த இடம் வெந்த இடம் மட்டும் எப்படி இருக்கும், அந்த சதை வெந்து போனபடினாலே அந்த இருக்கக்கூடிய சின்ன 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 சர்க்கியூட், சின்ன நரம்புகளெல்லாம் என்னச்சிருக்கும், செத்து போயிருக்கும். அதை நீங்கள் ஊசி வச்சு குத்தி பாருங்கள், டெஸ்ட் பண்ணுவாங்க, சென்சிட்டிவ் இருக்கான்னு குத்தி பாருங்கள். ஊசி டக்குன்னு உள்ள குத்தி போயிருக்கும், ஆனால் வலிக்காது. ஏன் அப்படின்னா அந்த இடம் என்ன செய்யிட்டு செத்து போயிட்டுன்னு அர்த்தம். அந்த இடம் என்ன செய்யிட்டு செத்து போயிட்டுன்னு அர்த்தம். இதைத்தான் அவன் சொல்கிறான், மனசாட்சியில் சூடுன்ற போய். சில நேரங்களில் ஆவியானவர் நம்மளோட பேசுவார், எல்லாம் செய்வார். அதை மறுபடியும் செய்து அதை அந்த மனசாட்சியை மழுங்கி போக வைத்து அந்த மனசாட்சியிலே தீப்புண்டாக்கி எல்லாம் வச்ச உடனே அது எவ்வளோதான் குத்துனாலும் மறுபடியும் என்ன செய்யாது, சுரணையே இருக்காது, மறுபடியும் என்ன செய்யாது. ஆகவே தான் ஒரு மனுஷன் மறுபடியும் ஏன் அந்த பாவம் செய்கிறான்னு சொன்னால் அவன் மனசாட்சியிலே சூடுண்டு போய்விட்டது, உணர்வற்ற இருதயமாக இருக்கும். அவருடைய இருதயம் உணர்வற்றதாய் போனபடினாலே இருதயம் இருள் அடைந்து போய்விடும். ஆமாம், கத்தருக்கு பயம் வேண்டாம். ஆகவே தான் நமக்கு கத்தருக்கு பயப்படும் பயம் இருந்ததுன்னா அவ்வப்போது கத்தர் நமக்கு சொல்லிகிட்டே இருப்பார், ஏய் செய்தது தப்புப்பா அப்படிங்கிறத சொல்லுவார், உணர்த்துவார். நாம் திருந்துவதற்கு ஒரு வழி இருக்கும். இன்னொரு பகுதியில் அவர் இருக்கிறார் என்ற உணர்வு வரும்போது செய்வதற்கும் நாம் பயப்படுவோம். ஆமாம், இதைத்தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. இதற்கு தான் உதாரணங்கள். ஆண்டவர் ஏன் இப்படி சரித்திரபூர்வமான காரியங்களை எழுதி வைத்தார் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். யோசேப்பு அடிமையாகத்தான் கொடுக்கப்பட்டான். அடிமையை எந்த விதத்திலும் பயன்படுத்த எஜமானுக்கு உரிமை உண்டு. அந்நாட்களில் அடிமை ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. பல வர்ண அங்கி போட்டதான் ட்ரெஸ் இல்லை, இடுப்பில் மட்டும்தான் ட்ரெஸ் இருக்குது. ஒரு அடிமையை போல அவனை விற்கப்பட்டான். அவனை போத்திபார் பார்த்தான், சரி வாலிய பையனாக இருக்கான், கூட கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். அவன் போன உடனே அவன் வீட்டுக்குள்ள ஏற்றலை. அடிமைகளுக்கு இடமே வீட்டுக்கு வெளியே தான். அடிமைகள் பல விதமான அடிமை இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு அடிமை இருப்பாங்க, வீட்டு வராண்டா வரைக்கும் வரக்கூடிய அடிமை இருப்பான், வீட்டுக்குள்ளே வேலை செய்ய அடிமை இருப்பான், வீட்டுக்கு வெளியே தான் நிறைய அடிமை இருப்பாங்க. தோட்டம் சுற்றி இருக்கான். போத்திபார்னு ஒன்று சாதாரணமான ஆள், அரண்மனை முக்கியமான ஆள். இதெல்லாம் இருக்கட்டும், அவன் அரண்மனை முக்கியமான ஆள்னா அவன் ராஜாவுக்கு மிக நெருக்கமான உறவு கொண்டவன், உறவுகளே உள்ளவன். ஆண்டுக்கு பயப்பட்டவதாக. போத்திபார் சொன்னால் எயித்தில் எல்லாருக்கும் தெரியும், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். இன்னொரு விதத்தில் சொல்லுவோம் சொன்னால் போத்திபார் மனைவி எய்த்தினுடைய அழகி, எய்த்து அழகி. ஆகவே அவ்வளோ பெரிய அந்தஸ்து மேன்மை உள்ளவன் போத்திபார் வீடு. அவன் வீட்டில் அடிமைகள் பல அடிமை இருந்தாங்க. வெளியே இருக்கிற அடிமை, வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அடிமை, வீட்டுக்கு உள்ளே வேலை செய்யக்கூடிய அடிமை, இவங்களுக்கு சாப்பாடு செய்யக்கூடியதான எல்லாம் வேலைக்காரங்கள் அடிமைகள் தான். அதில் இருந்தவனை யோசேப்பு கத்த கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டான். அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் அவன் எஜமானாலை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, எஜமானால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். எஜமாட்டி பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியும். அவன் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு எல்லையில் தான் இருக்கிறான். அவனை உட்காரணும் எழுந்திருக்கணும் இந்த அடிமை. ஆனால் அவன் தேவன் அவனோடு இருந்தபடினாலே அந்த உயர்வும் மேன்மையும் எல்லாருக்கும் அவன் மீது ஒரு பயபக்தி உண்டு பண்ண கத்த கிரியை செய்தார் அவர். ஆமாம், கத்தருக்கு பயம் உண்டாவதாக. போத்திபார் மனைவி சொல்லுகிறார், இங்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிறார். அவன் சொல்கிறான், இங்கே ஒருவர் இருக்கிறார். ஆமாம், அவன் சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லையாப்பா. இல்லை, உன் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியும். ஏன்னு சொன்னார், அவருக்கு விரோதமாகவோ அவருக்கு எதிராகவோ அவர் விரும்பாதவைகளோ நான் எப்படி செய்ய, இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்ய முடியும்? ஆக ஒருத்தருமே இல்லை. நீ சொல்லலாம் ஒருத்தரும் இல்லை என்று, நான் சொல்கிறேன் ஒருத்தர் இருக்கிறார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் அந்த ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருந்தால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்போதும் நமக்கு இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சில நேரங்களில் கர்த்தர் இருக்கிறாருங்கிறதே மறந்துட்டு கண்டதையும் நம்ம பேசுகிறோம், பொல்லாப்பு பேசுகிறோம், வீணானதை பேசுகிறோம், மற்றவருக்கு விரோதமாக பேசுகிறோம், குடும்பங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இல்லைன்னு. கர்த்தர் கூட தான் இருக்கார், கேட்கிறார், முகம் சுளிக்கிறார், அருவ இருக்கிறார். இப்படி பேசிட்டு போனால் உங்களை விட்டு விலகி விடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெய்வ பயம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனான்னு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறதற்கு அவ இருக்கிறபடினால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் முதல்ல இருக்கணும். ஆமாம், இதுக்கெல்லாம் துணிவு வரக்கூடாது. அதான் அவன் பிடிச்சி இழுத்தான், அந்த அம்மா இழுத்து போயிட்டான். தேவன் அவனோட இருந்தபடினாலே
அந்த கிரியெல்லாம் அவன் சொல்கிறான், தன் சகோதரர்கிட்ட சொல்கிறான், எப்பா நான் தேவனுக்கு பயந்தவன். நான் யார்? சகோதரருக்கு தெரியாத இவன் தேவனுக்கு பயந்தவன்னு. 2 பேரும் பிடிச்சி வச்சான். ஒருத்தனை பிடிச்சி வச்சு சாப்பாடு இல்லாமல் அவ்வளோத்தையும் உள்ள தூக்கி வையா அப்படின்னா. அப்போ எல்லாம் உள்ளே இருந்துட்டு அழுறானுங்க, என்ன செய்யணும், அப்பா அங்கே பட்டினி கிடப்பாரு, பிள்ளைகள் பட்டினி கிடக்குமே, எல்லாம் அழுறான். எல்லாம் வந்து சொல்கிறாங்க இப்படி அழுது கிடக்கானுங்கன்னு. சரி கூப்பிட்றான், நான் தேவனுக்கு பயந்தவன். நான் யார்? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது. நான் சொல்கிறான், நான் தேவனுக்கு பயந்தவன். நீங்கள் போங்க சாப்பாடு கொண்டு போங்க, ஒருத்தனை பார்த்தா வச்சுட்டு போ அப்படின்ட்டான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? அவன் சொன்னான், நான் தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தால் பொல்லாப்புக்கு விலகுவேன். தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தால் வீணான காரியத்தை உட்பட மாட்டான். தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தால் ஏமாற்ற மாட்டான். தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தால் ஒருத்தனுக்கு விரோதமாக உகரணும் பேச மாட்டான், செய்யவும் மாட்டான், அன்றை கொண்டு வேலையும் வைக்க மாட்டான். ஆமாம், ஒரு ஏன்டா வந்தன்றிருக்கோம் அப்படி தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வாக்குத்தத்த வசனம் கேட்டு போகிறோம்ல, இதையும் கேட்கணும். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை வேண்டான்னு வச்சுட்டேன், அது ஓரமாக வச்சுருக்கேன். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. வேத சொல்ல யோபு பாருங்க, அவனுக்கு 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகள் திருமணம் ஆயிட்டு, 7 மருமக்கள் மாதிரி 7 மருமகன் 3 பேர். 10 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு. 10 பேருக்கும் பிள்ளை இருந்தால் பார்த்துக்கிடுங்க. அவங்க கூடினாங்கன்னா ஒரு கிராமமே கூடி இருக்கும். யோபு உட்காந்துருப்பான், எல்லாம் உடனே வரும், டேடி வாங்க, டேடி நல்லா இருக்கீங்களா, மம்மி நல்லா இருக்கீங்களா, எல்லாம் கேட்டுகிட்டே வரும். ஒன்றெல்லாம் வரும்போது தாத்தா பூட்டேன் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குதோ இல்லையே தெரியாது, எல்லாம் இருக்குது. ஏன்னா இவன் 70 வயசு வரைக்கும் இருக்கிறானே, கட்டாயம் பேரன் பேத்தி இருக்கும். எல்லா பிள்ளைகள், இவனுக்கு 10 பிள்ளைகள், இவன் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைலாம் இருக்காது. ஒரு கிராமமே வந்து நிற்கும். ஃபங்க்ஷன், நல்ல ஒரு கொண்டாட்டம், நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் சந்தோஷமாக. இரவு 12 மணி தான் போய் படுத்துதுங்க. காலையில் எழுந்து எல்லாம் குளிச்சு ரெடியாகி, டேடி நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிறீங்களாம்மா, நல்லா சந்தோஷமாக வந்தீங்களா, சரி அடுத்த மாதம் இதே டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் வருவோம் டேடி, அல்லது 2 மாதம் கழித்து வருவோம். சரிம்மா கொஞ்சம் உட்காருங்க, போயிடாதீங்க. ஒன்று வருது, எல்லோரும் உட்கார வச்சுரு. எல்லாம் உட்காந்திங்களா, உங்களை அனுப்புகிறோம்னா நான் ஒரு சின்ன வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு பலி செலுத்துகிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவனையும் சொல்கிறார், அவன் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும். அவன் தேவனுக்கு கொடுத்த சாட்சிங்க அது. அவனால் அவன் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தாங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள்லாம் சுகமாக வந்தாங்க, எல்லாம் நன்றி, சுகமாக வீடு போய் சேரட்டும். ஆனால் அதுக்கு முன்னால் ஒருவேளை சந்தோஷத்தின் மிகுதினாலும் அவங்களுடைய மனமகிழ்ச்சினாலோ, ஒருவேளை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசியிருந்தாலும், ஒருவர் குறை சொல்லியிருந்தாலும், இல்லை உமக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியிருந்தான், எங்கள் பிள்ளைகளை தயவாய் மன்னியும். ஆமாம் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை தெய்வ பயம் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அந்த குடும்பத்தை அவன் தெய்வ பயத்தோடு வளர்ப்பதற்கு அவன் செய்தான். அந்த பிள்ளைகள் போன உடனே அதுக்கு என்ன செய்யணும், அவங்கவுங்க வீட்டில் அது பலி செலுத்தி தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான். அந்த தெய்வ பயம் உள்ள குடும்பம் அது. கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? நம்முடைய குடும்பத்தில் கத்த தெய்வ பயத்தை ஊட்டி வளர்க்க கத்த உதவி செய்வாரா? ஆமாம், நம்ம எதை செய்கிறோமோ கர்த்தருக்கு பயப்படும் பயம் கட்டாயம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நான் முதியவரையா அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு தான் நம்முடைய ஜீவன் போகிறது என்று இருந்தாலும் சரி, இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் சரி, தெய்வ பயம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயம் வேண்டாம். தெய்வ பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த பயம் வேதத்தில் சொல்லப்படுது. ஆபிரகாம் எகிப்துக்கு போகணும். அங்கே போனால் எல்லாரும் புகழ்கிறான், ராஜாவே பார்வோனே ஒரு கூட்டம் வருது, ஒருத்தன் வாரான், ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாம் அவன் வரும்போதே கிலோமீட்டர் கணக்கில் கூப்பிட்டு வரான். நம்ம தேசத்துக்கு வந்துட்டான். ஆனால் ஒன்று, அவன் கூட ஒரு அம்மா வருது, அதை போல் அழகு நம்ம தேசத்திலே கிடையாது. அவனை கூப்பிட்டான், இங்கே வா, நீ தேசத்துக்கு எதுக்கு வந்த? பஞ்சம், நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கேன், சரி பிழைச்சிட்டு போ. அது யார் அப்படின்னு கேட்டான். ஒழுங்காக மனைவின்னு நினச்சிருக்கணும். அவன் கேட்டான், இது என்னுடைய சிஸ்டர் அப்படின்ட்டான். அவன் என்ன சிஸ்டர்னு சொன்னோன்னே, சரி இவன் நமக்கு மச்சனை அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு வந்துட்டான் அவன். ஆனால் தேவன் அங்கே பேசினார், கொன்னே போடணும் அவனை. அவன் யார் தெரியுமா? தீர்க்கதரிசியப்பா. அவங்க உடனே கூப்பிட்டாங்க, வா நீ அவள் யார் இப்போ உண்மையை சொல்லுன்னா, அவன் எனக்கு ஒய்ஃப் தான் அப்படின்னா. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே சொல்லிட்டார். நீ சொல்கிறதுக்கு முன்னாடி யார் சொல்லிட்டாரு? ஆண்டவரே சொல்லிட்டார். ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ண? சரி எனக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண வச்சுட்டு அவன் சொல்கிறான், ஜெபம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் சொல்கிறான், ஏன்ப்பா இப்படி பண்ண? நாளைக்கு என் தேசத்தில் பெரிய அவதூறு வந்திருக்குமே,
நான் வரும்போது கேள்விப்பட்டேன், இந்த தேசத்திலே தெய்வ பயம் இல்லை என்று. ஆமாம், தேசத்தில் தெய்வ பயம் இல்லைங்க. அந்த ஜனங்களெல்லாம் தெய்வ பயமற்றவராக இருப்பான். எப்படியும் வாழ்வாங்க. தெய்வ பயம் இல்லைன்னா எப்படியும் இருப்பான். எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழணும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி போகிறோம், இப்படித்தான் இருக்கணும் என்பதற்கு தான் தெய்வ பயத்தை கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆச்சுதியா, ஒவ்வொரு குடும்பமும் தெய்வ பக்தியோடு இருக்கிறாங்க. ஐயா, தெய்வ பயம் அவங்ககிட்ட இருக்கிறது பார்க்கணும் ஜனங்கள். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வ பயத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம், சொல்லிட்டே போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வ பயம் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நிறைய இருக்குது. நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அதில் தாவீது குறித்து சொல்லப்படுது. 119 சங்கீதத்தில் 156 161 வாசிங்க. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. நல்லா பாருங்க, தெய்வ பயம் எதோடு இணைந்து இருக்கிறது? வசனத்துக்கு பயப்படும். தேவனுடைய வசனம் எல்லாம் நமக்கு ஒன்று தான். தேவனுடைய வசனத்துக்கு பயப்படும் பயம் எனக்கு இருக்குதையா. ஆண்டுடைய வசனம் என்ன சொன்னாலும் சரி அப்படியே கேட்டு அதுபடி நடக்கிறதுக்கு, அந்த வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, கொடுக்க வேண்டிய மேன்மை நம்ம கொடுத்து அதன்படி நடப்போம்னா கட்டாயம் தேவ ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதான் வேதம் சொல்லுது. 119 சொல்கிறான், வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் மட்டும் இல்லை, அது வாலிபன் பாவம் செய்யக்கூடிய மனநிலை, பாவம் செய்யக்கூடிய துணிவு, பாவம் செய்யக்கூடியதான விருப்பம் எல்லாமே அவனுக்கு இருக்கிறபடினால வாலிபனை சொல்லுது. வயது ஒரு பாவம் செய்ய மாட்டாங்களா? அது சொன்ன காரணம் என்னென்னா, துடிப்புள்ளவன் பாவம் செய்வதற்கு ரொம்ப ஆர்வமும் துடிப்பும் வாஞ்சையும் வைராக்கியமும் அந்த பாவத்தை செய்வதற்கு துணிவும் கொண்ட ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த தேவ ஜனமாய் அல்லது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முதியவராக இருந்தாலும், வாலிபனாக இருந்தாலும், வயோதிபனாக இருந்தாலும், நடுத்தர வயதில் இருந்தாலும், சிறுபிள்ளையாக இருந்தாலும் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணி கொள்ள முடியும் என்று சொன்னான்? கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. ஆமாம், அந்த வசனத்திற்கு பயப்படும் பயம் எந்த மனுஷனுக்கு இருக்குதோ அவன் கட்டாயம் என்ன செய்வான்? அவன் விலகி வாழ்வான், தன்னை சுத்திகரித்துக் கொள்வான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. தாவீதுட்ட நீங்கள் என்ன பேசுங்க, வசனம் சொன்னால் போதும், எவ்வளோ சொன்னாலும் சரி கீழே விழுந்துருவான். ஒரு தப்பு பண்ணிட்டான், உண்மைதான், தப்பு பண்ணிட்டான்னு சொன்னோடனே மறைப்பதற்குள்ள வேலையும் செய்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, எப்படியாவது என்கிட்ட வந்துடுவான். 1 வருஷம் பார்த்தாருங்க. அவன் செய்த தப்புக்கு எப்போ பார்த்தாலும் காலையில் உமக்கு நேரே கைகளை ஏறி எடுக்கிறேன் ஐயா, அதிகாலமே உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வந்தவன் 1 வருஷம் ஆண்டு பக்கமே போகலை அவன். ஏன்னா இந்த மனசு ஒரு மாதிரி இருந்தது. போகிறதுக்கே அவனுக்கு யோசனை. போனால் கட்டாயம் நினைச்சிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். இது எப்படிரா இதுங்கிறதுக்கு அவனுக்கு டீல் பண்ண முடியாமடி 1 வருஷம் போகணும். அவனு வருவான்னு பார்த்தாரு. ஆண்டவர் வரல. 1 வருஷம் வரலன்னு ஒன்று அவர் சொல்கிறார், நீ போ, நான் தான் தீர்க்க, நீ போப்பா, நீ போ. அவன் என்கிட்டையும் வர மாட்டேங்கிறான். செய்த தப்பையும் மறைக்கிறதுக்கு பல வேலை செய்வான். இன்னும் வேலை செய்வான். செய்த தப்பை மறைக்க என்ன செய்வான்? பயங்கர வேலைலாம் செய்வான். நீ போ அப்படின்ட்டு இவன் ஒரு கதை சொல்கிறான். ரொம்ப சூப்பரான கதை சொல்கிறான். தீர்க்கதரிசி ரொம்ப சூப்பராக அவன்கிட்ட டீல் பண்ணுறான். ஏன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் நேரடியாக போய் சொல்லி செத்து போயிருக்காங்க. ராஜாவுக்கு திடீர்னு கோவம் வந்துடும், அவன் வெட்டிடுவான். அதனால் இதை மாதிரி ஏதாவது வந்துடக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே தப்பு பண்ணிவிட்டு அவன் ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு ஐயா ஒரு ஆண்டவன்ட்ட ஒரு கதை சொல்ல சொன்னார். ஆண்டவரே கதை சொல்ல சொன்னாரா? சரி சொல்லு. ஒரு ஏழை, ஒரு பணக்காரன் நிறைய ஆடு இருந்தது. அவன்கிட்ட ஒரே ஒரு ஆடு, அது பிள்ளையை போல இருந்தது, தூக்கி சவந்தான், அப்படி இருந்தான். ஆனால் விருந்தில் ஒருத்தர் வந்தான். அவன் விருந்து வைக்கிறதுக்கு அவன் பணக்காரன்ட்ட எத்தனையோ ஆடு இருந்தது, அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஆட்டை தீர்த்து கட்டிட்டான், அதை கொண்டு போய் சமையல் பண்ணிட்டான். இவருக்கு பயங்கர கோபம். யார் அவன்? நாளத்தினே திரும்ப கொடுக்கணும். நீதி தீர்ப்பில் ரொம்ப கரெக்டாக தான் சொன்னார் அவர். ராஜா சொன்னான், நீயே அந்த மனுஷன் சொன்ன உடனே சகலம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. வேறு யாருக்கும் புரியாதுங்க. நீயே அந்த மனுஷன் சொன்னால், நானே அந்த மனுஷனா,
நம்மகிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிகிட்டே நிற்கும்போது ஒரு தீர்க்கு தெரிஞ்சு சொல்ல, நீயே அந்த மனுஷன். நான் அந்த மனுஷனா, புரியலையே அப்படின்ட்டு 1000 விளக்கு அவனை கேட்டு தீர்க்க தரிசி தலை சுற்றிடும். இவனுக்கு எப்படா சொல்கிறதுன்ட்டு அவன் பாட்டுக்கு இல்லை, ஒருவேளை நான் தப்பாக வந்துட்டேன் போலன்ட்டு அவனே போயிடுவான். ஆனால் இவனுக்கு தெரியும், இவன் கதை சொன்ன விதமும் தெரியும், நீயே அந்த மனுஷன் சொன்ன ஒரே வார்த்தையில் அந்த கதையும் தெரிஞ்சது, கதையோட அர்த்தமும் தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்ச உடனே நேராக டம்மார்னு விழுந்துட்டான். வசனம், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருந்து வந்த உடனே, தீர்க்கதரிசியிலிருந்து வந்த உடனே அப்படி சரண்டர் ஆகிட்டான். கர்த்தருக்கு பயப்படும் பயந்தாங்க அதை திருப்பி விடும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை பிரசங்களை கேட்குறோம். ஆனால் இன்னும் நாம் அப்படித்தான் இருக்கோம் அப்படின்னா மாற்றம் இல்லை, உணர்வு இல்லை. நாம் அப்படியே செய்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் பாவத்தில் வாழ்வோம், அப்படி தான் அக்கிரமத்தை வாழ்வோன்னு சொன்னால் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் திருத்தப்பட வேண்டியது திருத்தப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆமாம், ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்படியே இருந்தேன்னா ஒரு நாள் ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருவார். ஒரு நாள் ஆர்டர் என்ன செய்வார்? வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன் நான், சொல்லி பார்ப்பார். கேட்குறேன்னா கையும் மையமாக என்ன செய்வார்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பிடிபட்டுருக்கீங்களோ? சொல்லி பார்ப்பார். ஒழுங்காக இல்லை அப்படி திருந்தலைன்னா கையும் மையமாக பிடிச்சி என்ன செய்வார்? கையில் கொடுத்துருவார். அதுக்கு முன்னால் தப்பு வைக்கும் வழியை நாம் தேடிக்கொள்வோமா? அவன் கர்த்தருக்கு வாங்கி மாட்டாங்க. அந்த பயம் இருந்தால் நாம் அதுக்கெல்லாம் துணிய மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் உண்டு ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் தப்பு வைக்கப்படுறோம், நாங்கள் நல்ல கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு எப்போது என்ன செய்யணும் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் கட்டாயம் வேணும். அந்த பயம் இருந்தால் ஜீவிய காலம் கூடுமா. வேதத்துக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்ன கொண்டு வருமா? ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? 2 விதத்தில் பெருக பண்ணும். ஒன்று, ஆயுசு நாட்கள் கர்த்தருக்கு பயப்படுறதுனால பெருக பண்ணும். இன்னொன்று என்னது? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது என்ன செய்யும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருக்கத்தை உண்டு பண்ணும். தாயும் தகப்பனை கனம் பண்ணும்போது என்ன செய்யும்? வேத் சொல்வது, தாயும் தகப்பனையும் தூஷிக்கிறவன், அடிக்கிறவன், வேத் சொல்வது கார் இருளே வெளிச்சம் என்ன செய்யுமா? அது பயங்கரமான வசனங்க, வாசிட்டு போயிடுறோம். இருக்கிறதே எங்கே இருக்கிறோம்? கார் இருள். முன்னாடி இருக்கிறது ஒன்றும் தெரியாது, அந்த கொஞ்சம் வெளிச்சம் தான் இருக்குது நம்மகிட்ட. இந்த கொஞ்சம் வெளிச்சம் தான் இருக்குது. இந்த கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சு தான் இந்த கார் இருளை என்ன செய்யணும்? தாண்டி போகணும். இந்த ஒழுங்கற்ற கிரியைகள், கர்த்தருக்கு பயமில்லாத கிரியைகள், விரோதமான கிரியைகள், அதுவும் தாய் தகப்பனை அடிக்கிறவன், தாய் தகப்பனை தூஷிக்குது, டக்குன்னு அணைஞ்சிடும். இது அணையவும் ஒரு இருட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் போனாது கொஞ்சமாவது என்ன செய்யும்? கொஞ்சமாவது தெரியும். இருட்டுக்குள்ளே இருந்து பழகிட்டா இருட்டுக்குள்ளே கொஞ்சம் என்ன செய்யும்? கண்ணு அதுக்கிட்ட செட் ஆயிரும். ஆனால் வெளிச்சத்தில் இருந்துட்டு இருட்டு கடக்குன்னு போன உடனே ஒன்றுமே தெரியாது. முன்னால் உள்ள பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது, காரில் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது. நம்முடைய திகைப்புக்கு உதவி செய்ய ஆளும் கிடையாது. நீங்கள் கூப்பிட்டாலும் சத்தம் போகும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. ஆகவே தான் அந்த ஜீவிய காலம் நம்முடைய வாழ்க்கை நீடித்திருப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும். தாய் தப்புன்னு அது ஒரு பக்கம் வச்சுக்கணும், அது வேறு ஒரு பிரச்சனை. கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் ஜீவிய காலம் என்ன செய்யும்? ஆகவே தான் தாவீதுடைய வாழ்க்கை இருக்கு. அவனை ஆண்டவர் மரிக்கும் போது ஐஸ்வர்யமும் எல்லாவற்றையும் தொடக்கம் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க, சாதாரணமாக இருக்கலாம். முடிவு மட்டும் தான் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமாக இருக்கணும். அவன் தாவீது தொடக்கத்தை எப்படி பாருங்க, ஒரு ஆட்டு இடையன் தான், ஆடுகளை மேய்ச்சவன். அவன் உதவாக்கரன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டவன். அவன் சிறுமை எளிமை மாணவன் அவனே சொல்கிறான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் முடிவை குறித்து வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் நீடித்தாயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். வாழ்க்கை நல்ல ஆயிலை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமாம், நீடித்த ஆயிலை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு பயப்படுதல் நீடித்த ஆயிலை கொடுக்கும். அதோடு மாத்திரமில்லை, நீதிமொழி 14:26 சொல்லும்போது அது ஜீவ ஊற்று. அது என்னதான்? கர்த்தருக்கு பயப்படுறவன்ட்ட உட்கார்ந்து நீங்கள் பேசுங்க, உள்ளேருந்து என்ன வரும்? ஜீவ ஊற்று வருங்க. தாகம் கேட்குறவெல்லாம் தாகம் தீர்க்கப்படுவான், கேட்குறவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான்,
கேட்குறவனெல்லாம் அவன் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவான். ஜீவ ஊற்றுங்கிறது புறப்படும். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன வருமா? ஜீவ ஊற்று வரும். பைபிள் வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இன்னொரு பகுதி சொல்லுது, அந்த ஜீவ ஊற்று எப்படி வருமா? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வரும். அந்த இதயத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று அநேகருடைய வாழ்க்கை தாகம் தீர்க்கும். ஆமாம், அநேகருடைய வாழ்வு செழிக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார், அநேகருக்கு உயர்வு மேன்மை கட்டளையிடுவார். நம்மை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது, திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு என்ன உண்டா? அடைக்கலம் உண்டு. கர்த்தருக்கு பயப்பட்டு செய்கிற மனுஷனுக்கு பிள்ளைகளுக்கு கூட என்ன உண்டா? வேதத்தில் சொல்லப்படுது. யோசபாத் கர்த்தருக்கு பயந்தது போல யாரும் அதுக்கப்புறம் உள்ள ராஜாக்கள், தாவீதுக்கு அப்புறம் யோசபாத் தான். தாவீதை போல ஒரு மனுஷனை ராஜாக்கள் எடுக்கணும், யோசபாத்தை எடுக்கணும். யோசபாத் கர்த்தருக்கு பயந்தான். வசனமா? அவன் நாட்கள் தான் வசனம் ஒவ்வொரு வீடு வீடாக போச்சு. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நியாயப்பிரமாண புத்தகத்தை ஆசாரியன் லேவியனை கொடுத்து வீடு வீடாக போய் சொல்லுங்கடா அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டான். அப்போ அவன் வசனத்தை சொல்லிவிட்டான், எல்லாம் செய்தான். நல்ல ஒரு நீடித்த ஆயுசோடு மரணம். அவனுக்கு பின்னால் ஒரு ராஜா வந்தான். அவன் ஒழுங்கற்று திரிகிறாள். கடைசியில் எகு வந்து பிடிச்சி என்ன செய்கிறான்? அவனை கொல்றதுக்கு போகிறான். கொண்டுட்டான், அம்பை இது கொண்டுட்டான். செத்துட்டான்னு உடனே ராஜா சேர்த்துட்டான், யூதா ராஜா சேர்த்துட்டான். தூக்கி தூர வீசு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே இப்படி தான் ஏசபேலை தூக்கி வீசிட்டானுங்க. அவனை மேலேருந்து தள்ளி விடனா தள்ளி விட்டான். அவள் தலையில் காலை வச்சுட்டு எல்லாம் உள்ளே போய் இருக்கிறான், சாப்பிட்டுட்டு முடிச்சு தள்ளிட்டு வாங்கடா, இருக்கணும் காலி பண்ணிட்டு வாங்கண்ணா. பிறகு இவனு உள்ளே போனான். வெளியே வந்து பார்த்தா ஏசபேல் இல்லை. ஆகாப்பு அவன் ரத்தம் ஆற்றோட போச்சு, நாய் நக்கிட்டு சொன்ன மாதிரியே நடந்தது. இவனுக்கும் யோசபாத் மகனுக்கும் அப்படி தான் இருந்தது. அப்போ அவன் கேட்குறான், ஒருத்தர் சொல்கிறான், இவன் யோசபாத்து பையனோடனே, யோசபாத்து பையனா? இவன் மோசமானவன். ராஜா செத்து போன ராஜா மோசமானவன். ஆனால் இவன் யாருடைய மகனா? யோசபாத்து மகனோடனே அவன் சொல்கிறான், ராஜாவை அடக்கம் பண்ணுற மாதிரி அடக்கம் பண்ண. ஏன்னா யோசபாத்தினுடைய பெயர், அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷனுடைய பெயர் இருக்குதுயா. அதனால் அவன் பையனுக்கு இது நல்ல காரியத்தை செய்து முடிப்போம். நல்ல காரியம் அடக்கம் பண்ணு, ராஜா மாதிரி அடக்கம் பண்ணு. தெருவில் தூக்கி வீசப்பட போகிற ஒரு மனுஷனை ராஜா மாதிரி அடக்கம் பண்ணாங்க. அந்த புகழும் மேன்மை யாருன்னா யோசபாத். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆமாம், உங்கள் பிள்ளைகள் நீடித்த ஆசீர்வாதத்தோடு நித்திய ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கையில் இருக்கும். உயர்வு மேன்மையை அடைவார்கள், ஆசீர்வாதத்தை கண்டடைய பண்ணுவார். ஆமாம், நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருப்பதா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். சரி, முடிச்சது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லைன்னா ஒழுங்கீனமானது எக்கச்சக்கம் வந்துடும் மனுஷன் வாழ்க்கையில். எங்கெல்லாம் வரும்? வீட்டில் வரும், குடும்பத்தில் வரும், ஆராதனைகளும் வரும். இவ்வளோ பிரச்சனை கேட்கும்போது ஒரு ஓரமாக உட்காந்து என்ன செய்வான்? ஓரமாக உட்காந்து என்ன செய்வான்? பிரசங்க இங்கே நடக்கும், பாட்டு நடக்கும், ஆராதனை நடக்கும். அவன் இங்கேருந்து அடிச்சுட்டு டிங்கின்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வேணும். அவன் சொல்லுவான், அங்கேருந்து நான் இந்த ஆராதனை போய் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா கத்திக்கிட்டு கிடக்குது. சரி அப்படின்னு இங்கேருந்து அனுப்புவாங்க. முன்னாள் இப்படிலாம் நடந்தது, அது இல்லாதவங்க சொல்ல. செல்ஃபோன் வந்த புதுசில் ஒருத்தனுக்கு ஒருத்தர் செய்து அனுப்போம். என்னடா இவனுக்கு கவனிக்காமல் என்னமோ டிங்கி டிங்கிலாம் சத்தம் கேட்கும். கடைசியில் பார்த்தா இவனு எல்லாம் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பான். அவன் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்லைன்னா இங்கே ஒழுங்கட்ட கிரியை நடக்கத்தான் செய்யும். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதான். செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பான். இப்போ எல்லாம் உள்ளத்துக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வரும்போது செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். செல்ஃபோன் சத்தம் சர்ச்சுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சில ஏரியாக்குள்ளே போகும்போது தான் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போங்க அம்மா. ஏன் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நீ இல்லை போ, நாடாக கெட்டு போகுது, உள்ளே போ, ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. உள்ளே வரும்போது ராஜாவை சந்திக்க விரும்புகிறோம். ஒன்று ஆஃப் பண்ணிட்டு வாங்க, இல்லை சைலண்ட்டை போட்டுவாங்க. ரொம்ப அவசரம், யார் வருவாங்கன்னு சொன்னால் சைலண்ட்டை போட்டுவாங்க. இந்த ஒழுங்கிடமான கிரியெல்லாம் அங்கே என்ன செய்யக்கூடாது, கூடாது. அப்படி வந்து உட்காந்துட்டு பறக்க பார்த்து திடீர்னு இருந்துச்சு வெளியே போய் அப்படியே காப்பி குடிச்சிட்டு வந்துட்டு வெளியே போய் இருக்க ஆள் கேஸ்லாம் இருக்குது. நம்மகிட்ட இல்லை. சில சர்ச்சில் பார்த்துருக்கேன், எங்கடா போனீங்கன்னா காப்பி குடிக்க போனோம்.
ஆறாவது நடக்குது, ஆள் எங்கே போயிட்டாரு? ஏன் உனக்கு காப்பி குடிக்க வேறு நேரமே கிடைக்கலையா? ஒன்று வரும்போது குடிச்சிருக்கணும், நேரம் போகும்போது நினச்சிருக்கணும், குடிச்சிருக்கணும். சர்ச்சு நடக்கும்போது தான் பாஸ்டர் சொன்னார், இடைப்பட்ட நேரங்களில் காஃபி குடிக்கிறோம், எழுந்து போய் காஃபி குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். காஃபி குடிக்க பாதி எரிச்சு போகிற குரூப்பு நம்ம இதில் இல்லை, இருந்தால் பார்த்து சொல்லிடலாம். இல்லை இதே மாதிரி ஆராதனை ஒழுங்கற்ற கிரியைகள். ஆராதனை ஒழுங்கு இருக்குது, ஆராதனை ஒழுங்கு இருக்குது, உட்கார்லையும் ஒழுங்கு இருக்குது, நடந்து கொள்கிற முறைகளையும் என்ன செய்யுது. இதில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் ஒழுங்காக இருப்பாங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படும். பிள்ளைகள் விளையாடத்தான் செய்யுங்க, பிள்ளைகள் விளையாட செய்யுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சின்ன பிள்ளைகள் கற்றுங்க, அதுகளுக்கு அதை குறித்து தெரியாது. ஆனால் பெரியவங்களாக இருக்கிற உங்களுக்கு தான் தெரியணும், பிள்ளைகளை எப்படி வச்சுக்கணும்னு தெரியணும், பிள்ளைகளை எப்படி சொல்லி கூட்டு வரணும்னு தெரியணும், எப்படி அதுக்கு காப்பாற்றணும்னு தெரியணும், எப்படி அதை அரவணைக்கணும்னு தெரியணும். அந்த பிள்ளைகளை நம்ம நல்லா வச்சுக்கணும். ஆமாம், இங்கே என்ன பாருங்க, அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறீங்க, என்ன பாருங்க. ஆமாம், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு, ஆறாவதுனாலும் ஒழுங்கு. நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு ஒழுங்கு உண்டுங்க. ஸ்கூலுக்கு போனால் இப்படி தாறுமாறாக நடந்துருவாங்களே. வாத்தியார் அங்கே சொல்லி கொடுத்துருக்கும் போதே எந்திரிச்சு நான் ஒன்றுக்கு போயிட்டு வரேன் வாத்தியாரை, நான் அப்படி போய் காப்பி குடிச்சிட்டு வரேன்னு போய் விட்டுருவாங்களே அவங்க. அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆஃபீஸர்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கு வைக்கிறதுனால தான் அந்த ஒழுங்குக்கு நாம் கட்டுப்படுறோங்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படும். அதாவது அது அந்த எல்லைக்கு பயப்படுற பயம் இது கர்த்தருக்கு வச்சிருக்கிறதுனால, கர்த்தருடைய பகுதியை வைக்கிறதுனால வாழ்க்கை காரியங்களில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கணும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சர்ச் நல்ல கர்த்தருக்கு பயந்த சர்ச்சுன்னு சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், தெய்வ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்த பயம் இருக்கிறாங்கன்னு விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயம் மாட்டாவதா நம்முடைய வாழ்க்கை ஆட்டம் சொல்லுவோம். நானும் என் குடும்பம் சொல்கிறான், யோசிச்சு வச்சுடுறான், நானும் என் வீட்டாரும் வரான் கர்த்தர். ஏன் அப்படின்னா, நீங்கள் விற்கிறத பணங்க போவீங்கன்னு தெரியும். ஆனால் ஏற்கனவே இப்படி தான் போயிட்டீங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போயிடுவீங்க. ஆனால் என் வீடு, என் வீடு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் தான் இருக்கும். கர்த்தரை தான் ஆராதிப்போம், வேறு எதுக்கு நாங்கள் இடைவெளி வைக்க மாட்டோம். ஆமாம், எழுந்து ஜெபம் பண்ணுமா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக. கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி வரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் என் உள்ளமே சதாவ சமூகம் நிதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ நம்மை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே நம் ஆத்துமனேஸ்வரவர். நம்மை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே நம் ஆத்துமனேஸ்வரவர். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நிதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக. காரியம் நீங்கள் என்னதான் இருந்தாலும் சரி, நித்திய ஜீவ வாழ்வு வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கட்டாயம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், கணவன் மனைவிக்கு இருக்கணும், பெற்றோருக்கு இருக்கணும், பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஐயா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்.
மனுஷனுக்கு மனுஷனுக்கு எத்தனை பேருக்கு நம்ம பயப்படுறோம்? அவங்க வருத்தப்படுவாங்கன்னு பயப்படுறோம். அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு பயப்படுறோம். ஒரு ஃபங்க்ஷன் நேரத்தில் ஒரு வீட்டில் அவர் சொல்கிறாரு, அதை அவருக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால் நான் இதை செய்தேன் அதை செய்தேன், இவங்க வருத்தப்படுவாங்க இதை செய்தேன் அப்படின்னு. மனுஷன் வருத்தப்படுறது கொஞ்ச நாள் தாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் வருத்தப்படக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பயம் இருந்ததுன்னா கர்த்தரை நாம் வருத்தப்படுத்த மாட்டோம். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை செய்ய மாட்டோம். அவர் விரும்பாதவைகளை நாம் சொல்ல மாட்டோம், பேச மாட்டோம். கர்த்தர் இவையெல்லாம் அருவருக்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோங்க. விரோதமான வார்த்தைகள், கோள் சொல்லுதல், குறை சொல்லுதல், மற்றவர் அவதூறாய் பேசுதல், தூஷண வார்த்தைகள், அலுவலகத்திலே யாரும் பார்க்கலைங்கிறதுனால செய்ய வேண்டியதான காரியங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தெய்வ ஜனங்கள் எல்லாம் அலுவலகத்தை வேலை செய்தாலும் சரி, சமுதாயத்தில் எங்கே இருந்தாலும் சரி, தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தை வெளிப்படுத்தி காட்டணும். கர்த்தருக்கு பயந்தவரையா அந்த டேபிள் போனால் அந்த டேபிளில் ஒரு ஃபைல் நிற்காது. ஏன்னா அவர் கர்த்தருக்கு பயந்தவர், எல்லா வேலையும் கரெக்டாக செய்வார்னு சொல்ல சாட்சி நமக்கு வரணும், நல்லா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சி வரட்டும், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். அந்த குடும்பமாக கர்த்தருக்கு பயந்த குடும்பம், அந்த குடும்பம், அந்த பெற்றோர் கர்த்தருக்கு பயந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுவாண்டவரே, நானும் என் வீடும் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழணையா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கள் வாழ்க்கையில் எப்போது இருக்கணும். நீர் இருக்கிற உணர்வு எங்களுக்கு அதை கொண்டு வரும். நீர் எப்போது எங்களோடு இருக்க வேண்டும் ஐயா. கூடவே வாரும், நீர் எங்கள் கூடவே வாரும். அந்த பயம் எங்கள் வாழ்க்கையில் எப்போது இருக்கணும் ஐயா. நீர் அடித்து விடுவீர், நீ கொண்டு விடுவீர், ஜெபம் பண்ணாட்டா எங்களை தள்ளி விடுவீர், அந்த பயம் இல்லையா. நீர் உமக்கு வருத்தத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நான் நடக்கக்கூடாது. உம்முடைய நாமம் இகழ்ச்சிக்காக நான் நடக்கக்கூடாது. நான் என் ராஜாவை கனம் பண்ணணும், எங்கள் அப்பாவை நான் கனம் பண்ணணும். அந்த பய உணர்வு, மரியாதைக்குரிய அந்த பய உணர்வு எப்போது எங்களுக்கு இருப்பதாக, எப்போது இருப்பதாக. நீர் அடிப்பீர், பிடிப்பீர், எங்களை கொண்டு போடுப்பீர். அதுக்காக நாங்கள் பயப்படுற காரியம் அல்ல ஆண்டவரே. நாங்கள் பயப்படுவது எங்கள் ஆண்டவருக்கு எந்த அவதூறும் வரக்கூடாது என்ற மரியாதைக்குரிய பயம் எங்களுக்கு இருக்கணும். அதில் மரியாதைக்குரிய பயம் இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்ரீபிரபுரம் ஜெபிக்கப்படி கேட்கணும். மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று என்று கேட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுகந்த வாசனை என்று கேட்டோம். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஜீவ ஊற்று. ஆண்டவரே அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் சிந்தையில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, ஆண்டவரே அப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பாக போகும்படி செய்வேன் என்று சொன்னீர். ஆண்டவரே அப்பா, எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே தேவ பயம் இல்லாமல் ஆண்டவரே துணிகரமான காரியங்களை நாங்கள் செய்து தேவ கோபாக்கினைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவனே அப்பா, வாழ்க்கை நடத்த எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுமையாகி ஆண்டவரே அவைகளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் தேவ சமூகம் எங்கள் முன் செல்லுகிறது. கர்த்தர் எங்களோட கூட வருகிறீர் என்பதை உணர்ந்து அறிந்து ஆண்டவரே எல்லா தீங்கான காரியத்தை விட்டு விலக தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் எங்களுக்கு முன் செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் எப்போதும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்து.